அம்மாவோட அம்மா. கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூல் முடிச்சு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில அவங்க கிளாஸ்மேட் சோனுவை பார்த்தாங்க. அட, அது சோனு தானே? ஆமா கட்டு, ஆனா அவன் ஸ்டேஷனரியில என்ன பண்ணிட்டு இருக்கான்? வா, நம்ம போய் அவன்கிட்ட கேட்கலாம். சிங்கி வா. கட்டு சிங்கி 2 பேருமே சோனு கிட்ட போய் கேட்டாங்க. சோனு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா சோனு, என்ன பண்ணிட்டு இருக்க? அட கட்டு சிங்கி, நான் இங்க ஹேண்ட்மேட் பேப்பர் அப்புறம் கிளிட்டர் வாங்க வந்தேன். ஆனா ஏன்? அட, எங்க அம்மாவுக்கு கார்ட் பண்றதுக்காக வந்தேன். மதர்ஸ் டே வரப்போகுது இல்லையா? நான் உங்களுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு ஹேண்ட்மேட் கார்டை பண்ணலான்னு நினைக்கிறேன். அட கடவுளே, கட்டு, நம்ம மறந்தே போயிட்டோம். மதர்ஸ் டே வரப்போகுது. அம்மாவுக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸ் பிளானையும் நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. இப்ப என்ன பண்ண போறோம்? அட ஆமா சிங்கி, நீ சொல்றது சரிதான். நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பிளான் ரெடி பண்ணணும். சரி சோனு, நாங்க கிளம்புறோம். அப்புறம் ஆல் தி பெஸ்ட் உன்னுடைய கார்டுக்காக. கட்டு சிங்கி சோனுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு நேரா கிளம்புனாங்க. அப்ப வழியில கட்டு சிங்கி கிட்ட கேட்டான். சிங்கி, உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? கட்டு, நாமளும் ஏன் அம்மாவுக்காக ஒரு கார்டு ரெடி பண்ண கூடாது? ஆனா சிங்கி, லாஸ்ட் இயர் அம்மாவுக்காக நாம கார்டு தானே பண்ணியிருந்தோம். அட ஆமா, நீ சொல்றது உண்மைதான். அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் யோசிச்சாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம ஏன் அம்மாவுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை பண்ணி கொடுக்க கூடாது? அட வா சிங்கி, இது நல்ல ஐடியா தான். ஆனா அம்மாவோட ஃபேவரட் டிஷ் எதுவா இருக்கும்? இது எனக்கும் தான் தெரியாது. அம்மாவோட ஃபேவரட் டிஷ் கண்டிப்பா கேரட் ஹல்வா தான். நாம அதே பண்ணலாமா இல்ல கேக் பண்ணலாமா? கட்டு, அம்மாவோட ஃபேவரட் டிஷ் சொல்றியா இல்ல உன்னோடய சொல்றியா? சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். அப்பா கிட்டே போய் அம்மாவுக்கு எது பிடிக்கும்னு கேட்டுடலாம். இது கரெக்டா இருக்கும். இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கட்டு சிங்கி வேக வேகமா வீட்டுக்கு ஓடினாங்க. நைட்டு எப்ப ஆகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாரு, அம்மாவோட ஃபேவரட் டிஷ்ஷை எப்போ சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தப்போ நைட்டு அப்பா வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகி மறுபடியும் அப்பா ஹால்ல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. கட்டு சிங்கி அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு உடனே அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்தாங்க. அப்பா, உங்ககிட்ட நாங்க ஒண்ணு கேட்கணும். ஆமாப்பா, உங்களால சொல்ல முடியுமா அம்மாவோட ஃபேவரட் டிஷ் எது அப்படிங்கிறது? கண்டிப்பா. ஆனா அது எதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்? கட்டு சிங்கி அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அப்படியா. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மாவுக்கு ஃபேவரட் டிஷ்னா பட்டாணி பன்னீர். அட அப்பா, அம்மாவுக்கு பன்னீர் அப்படின்னா அலர்ஜிப்பா, மறந்துட்டீங்களா? அட அப்பா, அப்பாவுக்கு தெரியாதா அம்மாவோட ஃபேவரட் டிஷ் எது அப்படிங்கிறது? இப்ப நம்ம என்ன பண்றது? கட்டு, அம்மாவுக்கு நமக்கு என்ன பிடிக்கும்னு நல்லா தெரியும்ல. அப்போ அம்மாவோட அம்மாவுக்கும் அவங்க பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்ன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அட கட்டு, நான் பாட்டி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாட்டிக்கு கண்டிப்பா தெரியல அம்மாவோட ஃபேவரட் டிஷ் எது அப்படிங்கிறது. அப்படி சொல்லி அப்பா கிட்ட 2 பசங்களும் பாட்டிக்கு இப்பவே கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இருங்க குழந்தைங்களா, இப்பவே பாட்டிக்கு ஃபோன் பண்றேன். அப்படி சொல்லி அப்பா உடனே பாட்டிக்கு கால் பண்ணாங்க. வணக்கம் பாட்டி. அட பசங்களா, வணக்கம் வணக்கம். ஆமா, என்ன அதிசயமா இருக்கு. இன்னைக்கு திடீர்னு இந்த பாட்டியோட ஞாபகம் உங்களுக்கு வந்திருக்கு. பாட்டிமா, கொஞ்ச நாள்ல மதர்ஸ் டே வரப்போகுது. அதனால அம்மாவுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டிஷ்ஷை நாங்க பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். ஆமா பாட்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அம்மா சின்ன வயசா இருந்தப்போ எந்த டிஷ் அவங்க ஃபேவரட் டிஷ் எது அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க? அட பசங்களா, உங்க அம்மாவுக்கு நான் செஞ்சு கொடுக்கற வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா? சின்ன வயசுல இருந்து அவளுக்கு வெண்டைக்காய் சாப்பிட பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறமா தான் இந்த ரெசிபியை நான் ட்ரை பண்ணி உங்க அம்மாவுக்கு ஒரு நாள் சாப்பிட கொடுத்தேன். அன்னையில இருந்து இந்த குழம்பு அப்படின்னா உங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அட, ஆனா அம்மா எப்பவுமே வெண்டைக்காய் சாப்பிட்டதே இல்லை. நான் கொஞ்சம் கூட யோசிச்சதே இல்லை அம்மாவுக்கு வெண்டைக்காய் பிடிக்கும் அப்படின்னு. ஆமாப்பா கட்டு, அவ அப்படிதான் இருந்தா. ஆனா உங்க அம்மாவுக்கு என் கையால செஞ்சு கொடுக்கற அந்த வெண்டைக்காய் புளி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். வேற யாரு சமைச்சு கொடுத்தாலும் அது அவளுக்கு பிடிக்காது. நான் செஞ்சு கொடுத்ததா அவ சாப்பிட்டுருக்கா. அப்படின்னா பாட்டி, அம்மாவுக்கு பிடிச்ச அந்த வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுல நீங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்றீங்களா?
கண்டிப்பா செய்யறேம்மா. என் பொண்ணுக்காக நான் இதை மட்டும் செய்ய மாட்டேனா என்ன? கண்டிப்பா அவளுக்காக நான் இதை செய்யறேன். நீ ஒண்ணு பண்ணு. நான் என்னெல்லாம் சொல்றேனோ அந்த எல்லாத்தையுமே நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில அன்னைக்கு மதர்ஸ் டேயும் வந்துருச்சு. அப்பா இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டாரு. அப்பதான் அம்மாவுக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ் செய்யறதுல கட்டு சிங்கிக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு. அம்மா இப்ப மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. இதுதான் சரியான நேரம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த டிஷ்ஷை சமைக்கிறதுக்கு. வாங்க குழந்தைங்களா, சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். உங்க அம்மா வரதுக்கு முன்னாடியே நாம டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பா பாருங்க, நான் வெண்டைக்காவை கழுவி வச்சிட்டேன். ஆமாப்பா, நானும் புளிய தண்ணியில ஊற வச்சிட்டேன். வெரி குட் குழந்தைங்களா, நான் இப்போ ப்ரிப்பேர் பண்றேன். நீங்க பாட்டியோட ரெசிபியை சத்தமா படிச்சு சொல்லுங்க. அப்பா, முதல்ல நீங்க பாட்டி சொன்னாங்கல்ல, அந்த மசாலாவுல இந்த வெண்டைக்காவை பெரட்டி ஃப்ரை பண்ணணும். அப்புறமா 3 கப் தண்ணி ஊத்தணும். சரி கட்டு, இரு. சொல்லுங்க, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நீங்க ஊற வச்ச புளி தண்ணிய அதுல ஆட் பண்ணணும். அப்படியா? சரி சரி. குடுக்கட்டு அந்த டைரி என்கிட்ட. இதுக்கப்புறம் ரெசிபிய நான் படிக்கிறேன். சரி சிங்கி, எடுத்துக்கோ. அப்புறம் அப்பா, இப்போ நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா கடைசியா இந்த குழம்புல நீங்க உப்பு போடணும். நம்ம ரெசிபி தயாராயிட்டே இருக்கு. நாம இத இப்போ தாளிச்சா போதும். அப்புறம் இந்தா தாளிச்சாச்சு. ஆஹா, என்ன ஒரு மனம் வீசுது. ஆமாப்பா, அப்பா எவ்வளவு நல்ல மனம் வருது. மனதை பார்த்தாலே தெரியுது குழம்பு எவ்வளவு டேஸ்டா வந்திருக்கு அப்படின்னு. என்னால நம்பவே முடியல, இத நாம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பண்ணிருக்கோம்னு. அட, நம்ம எங்க பண்ணோம்? குழம்பு அப்பா மட்டும் தானே பண்ணாரு. அதனால என்ன, நம்ம 2 பேரும் உதவி செய்யலனா அப்பாவால இவ்வளவு நல்ல குழம்பு செய்ய முடியுமா? இல்லப்பா. ஆமா குழந்தைங்களா, இது உண்மைதான். நீங்க இல்லன்னா நான் இத சமைச்சிருக்க மாட்டேன். வாங்க சீக்கிரமா இத டைனிங் டேபிள்ல வைக்கலாம். அம்மா வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா அவங்க வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனம் வரத கவனிச்சாங்க. நீங்க ஏதாச்சும் செஞ்சிருக்கீங்களா? எனக்கு இந்த வாசம் ஏதோ ஒண்ணு ஞாபகப்படுத்துதே. அப்போ கட்டு சிங்கி அப்பா ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க பார்த்து சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா அம்மாவுக்காக செஞ்சிருந்த டிஷ்ஷை கொண்டு போய் காட்டினாங்க. அட, இது என்னோட ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க முதல்ல இந்த டிஷ்ஷை எப்படி செஞ்சீங்க? அம்மா, நாங்க பாட்டி கிட்ட கேட்டுதான் இந்த டிஷ்ஷை செஞ்சிருக்கோம். அம்மா வாங்கம்மா, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க நாங்க செஞ்சது எப்படி இருக்குன்னு. அம்மா அந்த குழம்பு சாப்பிட்டு பார்த்தாங்க. பா, அப்படியே எங்க அம்மா செஞ்சு கொடுக்கற மாதிரியே இருக்கு. எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. அப்போ கட்டு சிங்கி 2 பேரும் அம்மாவுக்கு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொன்னாங்க. அப்போ அம்மா சொன்னாங்க, தேங்க்யூ பசங்களா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு பிடிச்ச இந்த டிஷ் பண்றதுக்கு நீங்களும் பசங்களோட சேர்ந்து ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. அட கட்டு சிங்கியோட அம்மா, நீங்க தினமும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அப்போ அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. கட்டு சிங்கி 2 பேரும் அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா சந்தோஷப்பட்டாங்க. மறுபடியும் தேங்க்ஸ் பசங்களா. இந்த சர்ப்ரைஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுப்பா. கட்டு சிங்கி அம்மா அப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மாவின் பர்த்டே. அது இரவு நேரம், மணி 9. கட்டு சிங்கி டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அவங்க பக்கத்திலேயே உக்காந்துக்கிட்டு ஆபீஸோட ஃபைல்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பாவம் அம்மா மட்டும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு கிச்சனையும் அம்மா கிளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹாலுக்கு வந்தாங்க. அட, என்ன இது, இவ்வளவு நேரம் வரைக்கும் எல்லாரும் முடிச்சிருக்கீங்களா? கட்டு சிங்கி, போங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுங்க. இப்ப ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா ப்ளீஸ், நாளைக்கு எப்படி சண்டே தானே, எங்களை கார்ட்டூன் பார்க்க விடுங்க. அது இல்லப்பா. மம்மி ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். நீங்க சீரியல் பார்க்கும்போது நாங்க உங்களை வந்து ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்றோமா? சிங்கி அப்படி சொன்னது கேட்டதும் பாவம் அம்மா ரொம்பவே கவலைப்பட்டாங்க. அப்பா அம்மா அங்க உட்காந்துருந்த அப்பாவை பார்த்தாங்க. அட, எவ்வளவு நேரம் வரைக்கும் இப்படி ஃபைல பாப்பீங்க? டைம் ஆகலையா உங்களுக்கு? எப்பவுமே சீக்கிரமா தூங்கிடுவீங்க, இன்னைக்கு ஏன்? ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. நிறைய ஃபைல்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஒரு செகண்ட் கூட எனக்கு இம்பார்ட்டன்ட் தான் அப்படின்னு சொல்லி அப்பா மறுபடியும் ஃபைல்ஸை பார்க்க ஆரம்பிச்சாரு. பாவம் அம்மா மட்டும் அங்கே நின்னுக்கிட்டு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்களுக்கு கார்ட்டூன் பார்க்கணும், அவருக்கு ஆபீஸோட ஃபைல்ஸை பார்க்கணும். ஆனா யாருமே என்கிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, நான் பெட்ரூம்ல போய் தூங்குறேன்.
அப்படின்னு சொல்லி அம்மா பெட்ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா பெட்ரூமுக்கு போன உடனே அப்பா ஃபைல மூடிட்டாரு. ஃபைல் பார்த்து பார்த்து அம்மாவுக்கு முன்னாடி நானே தூங்கிருவேன் போல. அப்போ சிங்கி கொட்டாவி வீட்டுக்கிட்டே சொன்னா, தூங்க கூடாதுல்லப்பா, தூங்க கூடாதுல்ல கட்டு. சிங்கி கட்டுவை பார்த்ததுமே கட்டு நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தான். கட்டு எந்திரி, எந்திரிப்பா. ஐயோ இவ எந்திரிக்கவே மாட்டானே. கட்டு எழுந்திரி, கட்டு மணி 12 ஆக போகுது. இத கேட்டதும் கட்டு டக்குன்னு எழுந்திருச்சு உக்காந்தான். 12 ஆயிடுச்சா? சரி வாங்க போலாம். எங்க இருக்கு கேக்? கட்டுவோட நிலைமைய பார்த்து அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இன்னும் 12 மணி ஆகல, கேக் கூட இன்னும் வரல. நீ போய் அம்மா தூங்குறாங்களான்னு பாத்துட்டு வா போ. கட்டு அங்க இருந்து போய்கிட்டு இருந்தான். அப்போ அப்பா பின்னாடி இருந்து கூப்பிட்டாரு, அப்புறம் இன்னொன்னு, நீ போய் பாத்துட்டு மட்டும் வா. உங்க அம்மா கூடயே படுத்து தூங்கிறாதடா. கட்டு அங்க இருந்து போனான். கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப வந்து சொன்னா, அம்மா தூங்குறாங்க. எஸ். இந்த டெலிவரி பாய் எங்க போனா? அப்பா நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, கதவை திறந்து வைங்க. ஆனா ஏன்? அப்புறம் டெலிவரி பாய் வந்து டோர் பெல் அடிச்சிட்டான்னா அந்த சத்தத்தை கேட்டு அம்மா எழுந்திருச்சிடுவாங்க. நம்ம பிளான் எல்லாமே ஊத்திட்டு போயிடும். சிங்கி சரியாதான் சொல்றான், நான் போய் கதவை திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கதவு திறக்க பக்கத்துல போனாரு. ஆனா அவரு கதவு திறந்த உடனே எதிரில அந்த டெலிவரி பாய் நின்னுக்கிட்டு இருந்தான், கையில கேக்க பிடிச்சுக்கிட்டு. என்ன ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் சார். நான் பெல்ல அடிக்கணும்னு நினைக்கும் போதே நீங்க கதவை திறந்துட்டீங்க. அப்பா கேக்க வாங்கினாரு. அதுக்கப்புறம் பணத்தை கொடுத்தாரு. அப்போ சிங்கி கையில கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு அங்க வந்தா. அந்த பணத்தை டெலிவரி பாய்க்கு கொடுத்தா. சாரி, நாங்க சர்வீஸ் டிப் எல்லாம் வாங்க கூடாது. இந்த பணம் உங்களுடைய சர்வீஸ் டிப்புக்கு இல்ல, நீங்க டோர் பெல்ல அடிக்கலல்ல, அதுக்காக தான். எடுத்துக்கோங்க. டெலிவரி பாய் அந்த டிப்ஸ வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். கேக்க ஃப்ரிட்ஜ்ல வை, அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம். சிங்கி கேக்க கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சா. அதுக்கப்புறம் கட்டு கூட சேர்ந்து கேண்டில்ஸ் மத்த எல்லா பொருட்களையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சா. 12 மணி ஆகிறதுக்கு 2 நிமிஷம் இருக்கும்போது அப்பா அப்புறம் கட்டு சிங்கி எல்லாருமே கேக்கு பிடிச்சுக்கிட்டு அம்மாவோட பெட் பக்கத்துல வந்து நின்னாங்க. பாவம் அம்மாவால கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே முடியல இப்ப அவங்க கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு. எல்லாரும் கிளாக்க பார்த்தாங்க. கரெக்டா 12 மணி அடிச்சதுமே எல்லாருமே ரொம்ப சத்தமா இப்படி கத்துனாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. அம்மா தூக்கத்துல இருந்து எழுந்துச்சு டக்குன்னு பெட்ல உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க கண்ணை அவங்களாலேயே நம்ப முடியல. அவங்களுக்கு இப்போ ஏதோ கனவு காண்ற மாதிரியே தோணுச்சு. என்னம்மா நீங்க அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு உங்களுடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கீங்க? சர்ப்ரைஸ். கட்டு மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்ணா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓட ஆரம்பிச்சது. அம்மா கேக்க கட் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச். எனக்கு ஞாபகமே இல்ல இன்னைக்கு என்னுடைய பர்த்டேன்னு. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். ஞாபகம் எப்படி இருக்கும்? நாள் ஃபுல்லா நீ எவ்வளவு வேலை பாக்குற, எங்க சர்வீஸ் பண்ணியே டயர்டா இருப்ப நீ. டோன்ட் வரிமா, எங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்பவும் நான் யோசிச்சேன், திடீர்னு இவங்க தூக்கம்லாம் எங்க போச்சு அப்படின்னு. 2 பேர் கார்ட்டூன் பாக்குறாங்க. ஒருத்தர் என்னடானா உட்காந்து ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்காரு. அம்மா உண்மையை சொல்லவா, எங்க எல்லாருக்குமே தூக்கம் வந்துச்சு. கட்டு சோஃபாலயும் உட்காந்து தூங்கிட்டான். ஆனா உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸ் கொடுத்தாக்கணும் இல்லையா? சரி கொடுத்துட்டீங்கல்ல சர்ப்ரைஸ். இப்ப சர்ப்ரைஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுல, அது எப்படி? நாங்க இப்ப வரோம். கட்டு சிங்கி வேக வேகமா ஓடினாங்க. நிறைய கிஃப்ட்ஸ எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கிஃப்டா அம்மா கிட்ட கொடுத்தாங்க. அப்பா அவருடைய மொபைல்ல போட்டோஸ் எடுத்தாரு. அம்மா இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கி சொல்லு. ஆஹா அப்பா சொல்லுவாரு. அட சரி ஓகே. குழந்தைங்க உனக்காக நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் கட்டு சிங்கியே பண்ணாங்க தெரியுமா? நீ நாளைக்கு என்ஜாய் பண்ண. குழந்தைங்க சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. சொசைட்டில எல்லாருக்குமே இன்விடேஷன் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு. என்ன அது? உனக்கு தெரியுமா நாளைக்கு பார்ட்டியில உன்னை மீட் பண்ண யாரு வரான்னு? உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு வரா. பாவம் ஏதோ காரணத்தினால நீங்க பிரிஞ்சிட்டீங்க. ஆனா கட்டு சிங்கி சோசியல் மீடியால அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள வர்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இத கேட்டு அம்மா எமோஷனல் ஆகி கட்டு சிங்கி 2 பேரையும் கட்டி பிடிச்சாங்க. அம்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்? எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இப்போ என்ன விரும்புறேன்னா,
இன்னைக்கு நைட் பூரா நாம உட்காந்து நிறைய பேசணும் அப்படின்னு. நாள் பூரா நீங்க எல்லாரும் உங்கங்க வேலையவே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்ததுமே நீங்க எல்லாரும் டிவி பார்க்க உட்காந்துடுறீங்க. அப்ப நான் ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. சாரி மம்மி. இன்னிலிருந்து உனக்கு நாங்க டைம் கொடுப்போம். அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு அன்னைக்கு நைட் பூரா 4 பேருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.